கொஞ்ச நாளுக்கு முன்னால எல்லாராலையும் பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் ஈரான் மேல அமெரிக்கா அவங்களோட தாக்குதலை மேற்கொண்டது. ஈரான் உள்ளுக்கே போயிட்டு அவங்களோட 3 முக்கியமான நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மேல அமெரிக்கா அவங்களோட தாக்குதலை மேற்கொண்டு இருந்தாங்க. அங்க போடப்பட்ட ஒவ்வொரு குண்டுகளோட எடை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 13 டன் எடையுள்ள குண்டுகள் அங்க போடப்பட்டிருக்கணும் சொல்லப்பட்டுச்சு. இந்த அளவுக்கு எடையுள்ள குண்டுகளையும் சரி, மத்தது ஈரான் ரேடார்ல சிக்காத அளவுக்கு தன்னோட வேலையை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு 1000 கிலோமீட்டர் வேகத்துல போகக்கூடிய ஒரு அரக்கன் தான் இந்த B2 பாம்பர். நினைச்ச நேரத்துல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதோட டார்கெட்டை ரொம்ப துல்லியமா அடிக்கக்கூடியது. கொஞ்ச நபர்கள் இந்த B2 பாம்பரை உலகத்தின் பிசாசுனே சொல்றாங்க. நாம இன்னைக்கு இந்த வீடியோல B2 பாம்பர்ல இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறதையும், அது எந்த காலகட்டத்துல எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுங்கிறதையும், இதை உருவாக்குறதுக்கு எவ்வளவு டாலர்கள் செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும், இந்த B2 பாம்பரோட அட்டாக்கிங் கேப்பபிலிட்டி எந்த அளவுக்கு துல்லியமா இருக்கும், இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னால நீங்க இன்னும் சதீஷ் எஸ்டுடி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கலனா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு சேரும். சோ இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். 1980ல கோல்ட் வார் டைம்ல அமெரிக்காவுல இருக்கக்கூடிய பென்டகத்துல ஒரு முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்படுது. அது என்னன்னா, ரொம்ப டீப்பா போயிட்டு அட்டாக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு விமானத்தை உருவாக்குறதுக்கான பிளான். அதை வச்சு அப்போ சோவியத் யூனியனா இருந்த ரஷ்யாவை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு பிளானை தான் பென்டகத்துல கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்துல தான் இந்த B2 பாம்பருக்கான டிசைனையும் செஞ்சு முடிக்கிறாங்க. அதோட இதை முதல்ல 1989ல ஜூலை 17ஆம் தேதி ரொம்ப சக்சஸா ஃப்ளை பண்ணியும் பார்க்கறாங்க. இது அமெரிக்கன் மிலிட்டரியோட ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத சக்தியாகவும் பார்க்கப்படுது. இந்த B2 பாம்பரால எதிரி நாட்டுக்குள்ள போயிட்டு எந்த ஒரு தடங்களும் இல்லாம அட்டாக் பண்ணிட்டு வர முடியும். ஏன்னா இதை வடிவமைக்கும் போதே ஒரு ரேடார்ல டிடெக்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இதன் டிசைன்ஸ் ஃபுல்லாவே அமைஞ்சிருந்திருக்கு. இந்த விமானம் ரேடார்ல இருந்து இலகுவா தப்பிக்கிறதுக்காக RAM னு சொல்லப்படுற ரேடார் அப்சர்விங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இருக்காங்க. இந்த B2 பாம்பரோட சர்ஃபேஸ்ல ஸ்பெஷல் பாயிண்ட்ல எல்லாத்தையும் இந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணிருக்கதா சொல்லப்படுது. இதனால ரேடார்ல இருந்து வரக்கூடிய வேவ்ஸ ரிஃப்ளெக்ட் ஆக விடாம அப்படியே அந்த வேவ்ஸ அப்சர்வ் பண்ணிக்கவும் முடியும். இது எப்படின்னா, நாம பொடிக்கு மேல எப்படி ஒரு பிளாக் ஷர்ட்டை போட்டிருக்கக்குள்ள அதனால ஒளி ஊடுருவ முடியாதோ இந்த மாதிரி தான். அடுத்ததா இந்த B2 பாம்பர்ல யூஸ் பண்ணிருக்க இன்ஜின்ஸ், நார்மலா ஒரு ஏர்கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ் அதிகப்படியான ஹீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இந்த B2 பாம்பர்ல இருக்கக்கூடிய இன்ஜின்ஸ்ல கூலிங் சிஸ்டத்தை அட்டாச் பண்ணிருக்கனால எனிமி கிட்ட இருந்து வர இன்ஃப்ராரெட் சிஸ்டத்தை கூட இந்த B2 பாம்பரை டிடெக்ட் பண்ண முடியாது. அதோட இந்த பாம்பரோட டிசைன்ல டோட்டலா ஷார்ப்பா இல்லாம ஸ்மூத் கர்வ்ஸா இதோட சர்ஃபேஸ் இருக்கனால ரேடார்ல இருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ் எல்லாத்தையும் இந்த பாம்பரால வேற திசைக்கு பவுன்ஸ் ஆகி போற மாதிரி இதோட வடிவமைப்பு இருக்கு. இந்த B2 பாம்பரை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் யூஸ் பண்றாங்களான்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல. இது நிறைய நாடுகள் மேல இதண்ட தாக்குதலை நடத்தி இருக்கு. ஒரு இடத்தை தாக்குறதுக்கு ஒரு படைப்பேட்டு எவ்வளவு சேதங்களை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த B2 பாம்பர். அப்படி இது தாக்குதலை ஏற்படுத்திய ஆண்டும் இந்த தாக்குதலுக்கு உள்வாங்கப்பட்ட நாடுகள் என்னங்கறத இப்ப பார்ப்போம். 2001ல ஆப்கானிஸ்தான் தாக்கப்படுது இந்த B2 பாம்பரால. 2003ல ஈராக்கும் இந்த B2 பாம்பரால தாக்கப்படுது. 2011ல லிபியா இந்த B2 பாம்பரால தாக்கப்படுது. 2024ல ஹேமான் நாட்டிலையும், இப்போ கடைசியா 2025ல ஈரான் மேலையும் இது தாக்குதலை நடத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த B2 பாம்பரோட டிசைனிங் ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த பாம்பரோட விங்ஸ் மட்டும் 52 மீட்டரா இருக்கு. அதோட இதோட லென்த் 21 மீட்டரா இருக்கு. இதோட வெயிட் ஒட்டுமொத்தமா 70 டன்னாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மலை வானத்துல பறந்து வர மாதிரி தான் இந்த பாம்பர் விமானம் இருக்குன்னு சொல்றாங்க. இரண்டாவதா இதோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்குன்னா 1000 km/h வேகத்துல செல்லக்கூடியது. இந்த வேகத்தின் காரணத்தினால தான் எந்த ஒரு எதிரி நாட்டின் ரேடார்ல சிக்காமையும் இதால டிராவல் பண்ண முடியுது. ஒரு தடவை இந்த B2 பாம்பருக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டா சுமார் 11,000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடிய அளவுக்கு இதோட ரேஞ்ச் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த விமானத்தை உருவாக்குறதுக்கு 1000 நபர்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஆனா இதை இயக்க
க்ரூ மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு பார்த்தோம்னா வெறும் 2 பேர் தான். இந்த விமானத்தை வச்சுக்கிட்டு 2 நபர்களால ஒரு பெரிய ஒரு போர்க்களத்தையே உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த B2 பாம்பர். இந்த B2 பாம்பர் முழுக்க முழுக்க ஒரு பாம்பர் ஏர்கிராஃப்ட் மட்டும்தான். இந்த ஒரு ஏர்கிராஃப்ட்னால 18,000 கிலோகிராம் வரையிலான ஆயுதங்களை வந்து லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட இது எக்கச்சக்கமான சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய நியூக்ளியர் பாம்பர்ஸ்களையும் இதால இலகுவா எடுத்துட்டு போக முடியும். உதாரணத்துக்கு B61 நியூக்ளியர் பாம்பர்ஸ் அண்ட் B83 நியூக்ளியர் பாம்பர்ஸ், அதோட பங்கர் பிளாஸ்டர், இது எல்லாமே அடங்கும். ஈரான்ல இருக்க நியூக்ளியர் சைட்ல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பாம்பு தான் இந்த பங்கர் பிளாஸ்டர். ஏன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய நியூக்ளியர் சைடு எல்லாமே மலைகளுக்குள்ள இருக்கிறதுனால அதை அட்டாக் பண்றதுக்காக இந்த பங்கர் பிளாஸ்டரை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த B2 பாம்பரோட காஸ்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பாம்பர் ஏர்கிராஃப்ட் மட்டுமே 737 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களா இருக்குது. ஏர்கிராஃப்ட் மட்டும். அதுக்கான டெஸ்டிங் அண்ட் ரேடார் சிஸ்டம், அதோட சாஃப்ட்வேர் இன்டகிரேஷன், இதெல்லாம் சேர்த்து இதோட மதிப்பு சுமார் 2.1 பில்லியன் அமெரிக்கன் டாலர்களா இருக்கு. ஒரு B2 பாம்பரை மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கான வருடத்துக்கான செலவு எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் US இருக்க B2 பாம்பர்ஸ் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்தோம்னா 21. அவங்களால 21 விமானங்கள் வந்து உருவாக்கப்பட்டு வச்சிருக்கதாக சொல்லப்படுது. இந்த B2 பாம்பர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட் என்ன தெரியுமா? ரேடார் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சாங்களாம், அவுட் ஆஃப் சைட் வேர்ல்டையே அவங்க பார்த்தாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டா தான் இந்த பாம்பர் விமானம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு ரகசியம் நிறைஞ்ச இந்த B2 பாம்பரை பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே சதீஷ் STD சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.